வணக்கம். ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்க்கு உங்களை நான் வருகன்னு வரவேற்கிறேன். நவம்பர் 18ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 6 மாடு விற்பனை போடுறேங்க. 6 மாடும் பழைய மாடு எதில் இந்த வீடியோவில் வராது. நீங்கள் குழப்பிக்க வேண்டாம், அன்னைக்கு போட்ட மாடு இன்னைக்கு போட்ட மாடு அப்படின்ட்டு. இந்த 6 மாடும் பார்த்தீங்கன்னா அளவு மாடுங்க. பெரிய மாடும் ஒன்று இருக்குது. எல்லாமே இளம்புக, தீனி தண்ணிக்கு பக்குவம் இல்லாமல் அந்த மாதிரி எல்லாம் மழை காலத்தில் கடந்த மாடுக்குதே கொண்டு போய் பக்குவம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லா மாடுமே 3 லிட்டர் பால் ஆவரேஜ் வரும். காலையில் 3 சாயங்காலம் 3 அந்த மாதிரி வரும். ஒரு நாளைக்கு கொண்டு போதையும் பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் கம்மியாக 1 லிட்டர் கம்மியாக மின் வரும். கண்டிப்பாக பால் கூடும். பக்குவம் பண்ண பணத்தை பால் கூடும். விலையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக போடுறேன். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. எங்கே உங்கள் ஊரில் இருக்கிற சந்தையில் போய் கேட்டிங்கனாலும் இவ்வளோ விலைக்கு கிடைக்காது. அந்த கம்மியான விலைக்கு நான் போடுறேன், பாருங்கள். மாடு இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். என்னோடய ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. ஒவ்வொன்றா போட்டு வர பாருங்கள். இந்த கிடேரி ஃபஸ்ட்டு கிடேரி 6 பல்லு. 6 பல்லு பார்த்தீங்கன்னா கறவை 3 லிட்டர் வரும். இப்போல்லாம் பால் கறந்த மடி உனி வந்து அதிகம். ஊசி போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால நான் போடல. இல்லாட்டினா ஒரு ஊசி போட்டிருப்பேன், உனி ஊசி. ஏதாசம் எல்லாம் பழுத்து விழுகுது. 6 பழுத்த கிடேரி கறவையெல்லாம் 3 லிட்டர் வரும். ரேட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவு கம்மியில் ரேட்டு. 21 ரூபா 6 பல்லு கெடேரி சுழி சுத்தம் 21 ரூபா. நல்லா கொண்டு கண்ணுக்குட்டி ரேட்டு. நீங்கள் எல்லாம் கொண்டு நல்லா மேய்ச்சி கறக்கலாம். கறவை கோணமா உதையா தப்பா எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு மாடு 21. ஈடியாக ஓட்டாமல் பாருங்கள். மடமானு சொல்லிட்டு வந்துடுறேன். நல்லா மேய்ப்பு தண்ணி குடிச்சின்னா 3 லிட்டருக்கு மேலே வரும். நான் போடுறதே கம்மி. நீங்கள் அதிலிருந்து கம்மியில் போட்டு ரொம்ப தரத்தெடுத்து தட்டு பண்ண வேண்டாம். அனுசரித்து கேளுங்க. மாடு வித்தாசினாலும் வித்தாசி நதி போடுறேன். நேரில் வந்து டக்குன்னு காலையில் வீடியோ இருக்கனால வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோனில் அட்வான்ஸ் போட்டுருவாங்க. அப்புறம் இங்கே வந்து நம்ம வித்தாசின்னு சொல்ல வேண்டியது வரும். அது எப்படி நடந்தோன்னா எனக்கு கூப்பிட்டு கான்டாக்ட் பண்ணிவிட்டு பேசிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு மாடு 21,000 ரூபாய்க்கு 6 வெளுத்தாரேன். அடுத்து 2வது மாடு பார்த்திங்கன்னா இது இளச்சமா அளவு மாடுகிறதுக்கெல்லாம் ரொம்ப பெருவட்டுன்னு சொல்ல முடியாதுங்க. அளவு மாடு தான். இது 3 லிட்டர் பால் வரும். காம்பு சுரப்பு சுழி சுத்தமான மாடுக்குது. எல்லாமே இன்றைக்கி போடுறது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கு சொல்லாமல் விட்டுருவோம், அதுக்காக சொல்கிறேன். இது 2வது மாடு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இது அப்படித்தான் சுழித்தப்பெல்லாம் எதுவும் கிடையாது. முதுகுலியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மரம் மட்டைக்கு உரசுனது அந்த மாதிரி இருக்கிறது பாரு, உங்களுக்கு தெரியும். அது மாடுக்கு வந்து கறவைக்கோ சொரப்புக்கோ தும்பா உம்பானுக்கு எல்லாம் சூப்பர் கிடேரி. எல்லாம் 2ஆம் ஈத்து மாடுகளே தான். ஒன்றும் கெடுவே கிடையாது. தலையீத்தும் இருக்குது. இதில் நல்லா மேய்ச்சி தண்ணி குடிக்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 19,000 தான். 19,000க்கு எப்பேற்பட்ட மாடு மாறுங்க. இது எல்லாம் உங்களுக்கு நான் போட்டு தரது நம்ம வீடியோ பார்க்குற மக்கள் எங்கேயுமே கிடைக்காத கம்மி ரேட்டில் மாடு வாங்கிட்டும் வாங்கிக்கொட்டி செய்கிட்டு அப்படின்னு தான் நம்ம போடுறா. இதில் வாங்கிட்டு போகிறவங்க இந்த குழந்தை பிள்ளைங்க சொல்கிற மாதிரி பேக்காது போச்சு, ஜிப்பு பிஞ்சு போச்சு, சூப் தோஞ்சி போச்சும்பாங்க. பள்ளிக்கூடம் போகாத சாக்காடுக்கு. இங்கே கிராமங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக குழந்தைங்க அப்படி அந்த மாதிரி வந்து நம்ம போடுறதே கம்மி ரேட்டு. இது நீங்கள் 50,000 60,000 மாடு கூட என்ன வச்சு அதை அப்படிங்க இது அப்படிங்க அப்படின்னு சொல்ல வேண்டாம். வாங்கிட்டு போய் சந்தோஷமாக கண்ணுக்குட்டியாரும் முடிக்க விடுங்க. நல்ல பொருளாகும். இளஞ்சனை எல்லாமே என்னங்கிறாங்கன்னா ஊசி போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் உறுதியான செனை கிடையாது. அது செனைன்னா செனைன்றுவேன். செனை உறுதியான செனை கிடையாது. செனை இல்லைனாலும் நீங்கள் மேய்ச்சி பக்குவம் பண்ணிக்கலாம். 19,000க்கு எப்பேற்பட்ட மாடுன்னு பார்த்துட்டு. 2வது மாடு நல்லா கழுவி விட்டு ஒரு வாரத்துக்கு நல்லா தண்ணி தீனி குடிச்சுன்னா சூப்பராக இருக்குது. இதெல்லாம் கறந்த மடி அடியோட போடுற பாருங்க. விற்கலினாலுமே சூப்பராக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா 2ஆம் ஈத்து கிடையாது. பல்லெல்லாம் வாச்சியார் தலையீத்து கறந்துருக்குது. நீ போட்டால் தான் 2ஆம் ஈத்து. எல்லாம் கறந்த மடி சிப்புன்னு கிடக்குது. மடியெல்லாம் மடியோடு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 21,000. 3வது மாடு செனகந்து உறுதியான செனையாக இல்லை. இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு. இன்னும் தெளிவாக இன்னும் 3 மாடு காட்டுற பாருங்கள். கொண்டு போய் சந்தோஷமாக வளர்த்துங்க. பழைய மாடுகளாக அட்வான்ஸ் போட்ட மாடுகளை எப்படி என்னங்கிற நடப்பில் பார்க்கலாம். மாடு 4 ஈத்து இருக்குது. நல்ல பெருமாடுங்க. காரி சட்டை. 4வது மாடு 4 ஈத்து இருக்குது. மாடு 4வது மாடு 4 ஈத்து இருக்குது. மாடு பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. நல்ல தண்ணி தீனி எல்லாம் நல்ல வைக்கப்புலாம் அரைக்கடுத்து 5 பால் சூறாக வரும். மாடு நல்லா பெருவெட்டும் இருக்குதுங்க. சுழி சுத்தம் தீனி தண்ணிக்கு நல்லா இருக்குது. நம்ம கொண்டு பக்குவம் பண்ண போனால் பால் ஏறு. நம்ம வீட்டு கணக்கில் பக்குவம் பண்ணி நல்லா வச்சுக்கலாம். கொண நாயை எல்லாமே இருக்குது. சட்டமாடு பெருவெட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மி. 27,000 தான். அனுசரித்து தர கொண்டு கறங்க. மாடு நல்ல பெருவெட்டு நல்லா கறக்கு மாடு. ஒரு 4 ஈத்து அந்த மாதிரி இருக்குது. 4வது மாடு
இன்னும் நல்ல நெட்டு விட்டு தாண்டி விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மாடு பெருவட்டாக தெரியும். நல்லா மாடு விறப்பு சொரப்பு கறவை எல்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு வாரத்துக்கு பக்கம் பண்ண பார்த்தீங்கன்னா அருமையாக கறக்கு மாடு. நடந்து அங்கிட்டு போய் நின்று காமி பில்லு கிடக்கணும்னு காமிச்சின்னு எப்படி தெரியும் என்னோட உயரம் ஜாயிரம். நல்ல மாடும் கொடுக்காரங்க. இதெல்லாம் பழைய மாடு கிடையாது, நீங்கள் அதில் குழப்பிக்க வேண்டாம். எல்லாமே புது மாடு பிரசான மாடுகள் இன்றைக்கி போடுற அட்வான்ஸ் கொடுத்த மாடுகள்லாம் இருக்குது. ஃபோனே எடுக்காத மாடுகளும் இருக்குது அட்வான்ஸ் கொடுத்து போட்டு. அது எப்படி எனக்கிறது நடப்பில் சொல்கிறேன். உடனே நீங்கள் அது கூப்பிடாதீங்க. 5வது மாடு 4 பல் கிடையாது, 4 பழுத்த பால். நீங்கள் இப்போ எங்கிட்ட கறக்கிறது 2.5 3 வருது. கறவை கூடும் அளவும் மாடுது, அளவு மாடுத கறவை கூடும். நல்ல முறையாக வச்சு காப்பாற்றுனா நல்ல பொருள். நல்ல செவலை சட்டை கிடையாது, தலை சைஸு எல்லாம் பாருங்கள் நல்லா கறக்கு. நான் ரேட்டு கொடுத்து வாங்கியிருக்கிறேன் 26,000. நல்ல 4 பல்லு கொண்டு போய் நல்லா கறக்கு. சொரப்பு கறவை எல்லாம் கண்ணுக்குட்டி ரேட்டு. உங்களை கொண்டு போய் நல்லா கறக்கலாம் மாடு. ஒரு வாரத்துக்கு பக்குவம் பண்ண பால் கூடும். இது பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி கிடையாது, பல்லில் சேர்ந்த மாடுதே. கொம்பு வேணால் கொஞ்சம் பெருசாக தெரியுங்க. 6வது மாடு. இது இளஞ்சனைகளாக இருந்தாலும் இருக்கும், உறுதியான சனைகளாக இல்லை. கத்துனா ஊசி போட்டு வேண்டியது எல்லா மாடுகளுமே நீ காட்டினது. இல்லைன்னா சனையா உங்களோட பக்குவம் பண்ணி வச்சுக்கலாம். இது 6வது மாடு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 24,000 மட்டும் தர. வேணுங்க நரவல் தொடர்புங்க. மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காலப்பட்டி, புதூர். அந்த ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. உடனே மிளகா துளியாலத்தில். ஏன்னா இப்போ கறந்துட்டு இருக்கிற மாடுகளே பால் கம்மியாகுது. பக்குவம் பண்ணி நல்ல உடம்பை தேர்த்தி நல்ல முறையக்காரங்க 400 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து தான் கொடுக்குறேன். நன்றி வணக்கம். தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து நேரில் பகலில் வீடியோ போகிறதுனால போய் அதுக்குள்ளேயே வந்து போஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டு தொந்தரவு பண்ண வேண்டாம். ஃபோன் போடுறேன் நான் யாருக்குமே வந்து ஃபோன் போட்டு அட்வான்ஸ் வரவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு கேளுங்க. நம்மளை சொல்கிற வார்த்தையை நம்பி அட்வான்ஸ் வரவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறதா. இங்கே வந்து பார்த்துட்டு அதில் சொல்லி இதில் சொல்லி முக்கியத்துவம் கொடுக்குறதா நீங்களும் வாசனை பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி வணக்கம்.